சிங்கம் காட்டுக்கே ராஜா அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் பாலைவனத்துக்கு ராஜா யார் தெரியுமா? ஒட்டகம். ஒட்டகம் பாலைவனத்தில் எப்படி பல நாள் தண்ணியே குடிக்காமல் வாழுது அப்படின்ற ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அதுதான் குடிக்கிற தண்ணியை பின்னாடி இருக்கக்கூடிய இந்த திமிழ் மாதிரி இருக்கக்கூடிய ஹம்பில் சேர்த்து வச்சுக்குது அப்படின்ட்டு. ஆனால் அங்கே தண்ணியை சேமித்து வைக்கிறது இல்லை. ஒட்டகத்துக்கு தன்னோட ஹம்பில் தான் சூப்பர் பவரே இருக்குது. ஆனால் அங்கே இருக்கிறது தண்ணி இல்லைங்க, கொழுப்பு. எஸ், ஃபேட்டு தான் அங்கே இருக்குது. அந்த ஃபேட்டு தான் எரிசக்தியாக மாற்றி உடம்புக்கு தேவையான எனர்ஜியை ஒட்டகத்துக்கு கொடுக்குது. இதனால தான் ஒட்டகம் பாலைவனத்தில் ரொம்ப நாள் உயிர் வாழுது. அப்போ தண்ணியை அது சேர்த்து வைக்காதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுவும் ஒட்டகத்தோட உடலில் நடக்குது. ஒட்டகம் சராசரியாக 150 லிட்டர் வரைக்கும் தண்ணியை ஒரே நேரத்தில் எடுத்துக்கும். அந்த தண்ணியெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி முதுகில் இருக்கக்கூடிய அந்த ஹம்பில் இருக்கிறது இல்லை. ஒட்டகத்தோட உடல் தன்மை இயற்கையாகவே தன்னோட உடலில் இருக்கக்கூடிய ரத்த நாளங்கள் மூலமாக தண்ணியை ரொம்ப நாள் தக்க வச்சுக்கும். இது உடம்பு முழுக்க எடுத்துகிட்டு போகிறதுனால தண்ணி அவ்வளோ சீக்கிரம் டீஹைட்ரேட் ஆகிறதில்ல. இதனால கூட ஒட்டகம் நீண்ட நாள் வாழ முடியும் என்று சொல்லப்படுது. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னா, ஒட்டகம் 50 டிகிரி சூட்லையும் சமாளிக்கும். அதே மாதிரி நைட்டில் -40 டிகிரி குளிராக இருந்தாலும் அதனால் சமாளிக்க முடியும். ஒட்டகத்தோட உடல் செல்கள் தண்ணியே குடிக்காம ஒரு ஒட்டகம் 10 to 15 நாள் வரைக்கும் அந்த பாலைவனத்தில் தாக்கு பிடிக்குன்னு சொல்லப்படுது. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான உடல் அமைப்பு இந்த ஒட்டகத்துக்கு இருக்கு. இதனால தான் பாலைவனத்தோட ராஜா ஒட்டகன்னு சொல்லப்படுது. ஸோ உலக வெப்பமயமாதல்னால இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே பாதிப்புக்குள்ளாகுது. ஸோ இதுக்கு முழு முதற் காரணம் மனுஷங்களா இருக்கக்கூடிய நம்ம தான். ஸோ நம்ம பொறுப்போட இருப்போம். நம்மளால முடிஞ்ச வரைக்கும் காட்டையும் காட்டு விலங்குகளையும் நம்ம பாதுகாக்கணும். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல இன்னொரு பாலைவன விலங்கை பத்தி பார்க்க போறோம். ஆமாங்க, பார்பரி சிங்கம். கேட்கவே ஆச்சரியமா இருக்கா? அடுத்த வீடியோல பார்க்கலாம்.